முறையும் ஆட்சியாளன் தனது தோல்விகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அவற்றினை திசை திருப்பும் வேளைகளிலே திசை திருப்ப வேண்டிய காரணம் கருதி ஒவ்வொரு முறையும் கையில் எடுக்கும் ஆயுதம் இனவாதம். நான் நம்புகின்றேன் எமது காலப்பகுதியில் அவ்வாறான விடயங்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள வேண்டியது எமது தலையாய கடமையாகும். அந்த ஒரு உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். எந்த வகையிலும் நாங்கள் இனவாதத்தினை நாங்கள் கையில் எடுக்கப் போவதில்லை. எந்த விதமான பாதிப்பு நமக்கு ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இனவாதிகளாக நாங்கள் மாறப்போவதில்லை. ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் இந்த ஒரு மாற்றம் இன்றியமையாத விடயம். இன்று அரசியல் நெருக்கடி இன்று இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் நெருக்கடி என்று இல்லை, பொருளாதார நெருக்கடியும் இருக்கின்றது, சமூக நெருக்கடியும் இருக்கின்றது. நாங்கள் இவற்றினை மிகவும் வேகமாக நாங்கள் மீளெழுந்து நாங்கள் ஒரு நாடின் ரீதியிலும் சமூகத்தின் ரீதியிலும் மக்களின் ரீதியிலும் நாங்கள் கட்டி அமைத்து நாங்கள் எழ வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. ஆகவே இலக்கியவாதிகள் சமூகத்தில் இருந்து இன்னும் வெல்ல வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. ஒரு சமூக மாற்றத்தின் ஒரு பிரதானமான பங்கினை இலக்கியவாதிகள் வகிக்கின்றார்கள். எந்த ஒரு சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு சமூக மாற்றத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரதானமான ஒரு சில இலக்கியவாதிகள் அங்கே இருப்பாங்க. இலக்கியவாதிகள் இல்லாமல் சமூக மாற்றம் இடம்பெற போவதில்லை. அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் களம் மாறி இருக்கிறது. எமக்கு இடையிலான அரசியல் முரண்பாடுகள் தேர்தல் காலத்துடன் முடிவுக்கு கொண்டு பெறப்பட வேண்டும். எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நாங்கள் எல்லாரும் மக்களின் ரீதியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இன மத பேத கட்சி பேதங்கள் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நாங்கள் அணிதிரள்வோம். ஆகவே நாங்கள் இதனை மாற்றி அமைத்து ஒரு சரியான பாதைக்கு சரியான திசைக்கு நாங்கள் இதனை அழைத்து செல்ல வேண்டும்.